பிரைஸ் தி லார்ட் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைய தினம் நம்ம ரூத்தின் சரித்திரத்தில் நான் எடுத்து வாசிக்க வேண்டிய பகுதி அதிகாரம் 1 18வது வசனத்திலிருந்து 22வது வசனம் வரைக்கும். ரூத் ஸ்ட்ராங்காக சொல்லிட்டாங்க, நான் உங்களோட தான் வருவேன் அப்படின்னு. அவங்களுடைய உறுதியை பார்த்துட்டு, சரி இதுக்கு மேலே இந்த பொண்ணுகிட்ட நம்ம பேச வேண்டாம், வாமான்னு கிளம்பி போகிறாங்க. கிளம்பி பெத்லஹேமுக்கு வர்றாங்க. ஏன்னா பெத்லஹேம்லேருந்து தான் கிளம்பி இங்கே மோவாப் தேசத்துக்கு வந்தாங்க. மோவாப்லேருந்து பெத்லஹேமுக்கு நடந்தே போகிறாங்க 2 லேடிஸ். என்ன பண்ணுறது, அவங்களுக்கு வேறு ஒட்டகத்தில் வச்சு கூட்டிகிட்டு போகிறதுக்கோ இல்லை வேறு ஃப்ளைட் ஏற்பாடு பண்ணுறதுக்கு யாரும் இல்லை. இந்த 2 பெண்கள் தான். அதனால் வேறு வழி இல்லை, நடந்தே பெத்லஹேம் நாட்டுக்கு வந்துட்டாங்க, பெத்லஹேமுக்கு வந்துட்டாங்க. அப்போ அங்கே அந்த ஊரில் கொஞ்சம் தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் பார்த்துட்டு, இது நகோமி தானே, இங்கேருந்து போனாலும் சில வருஷங்களுக்கு முன்னாடி ஏறக்குறைய பல வருஷங்கள், திருமணமாகியே 10 வருஷம் அதுக்கு வரைக்கும் அவங்க மகங்கெல்லாம் இருந்தாங்க இல்லையா. அதனால் ஏறக்குறைய பல வருஷங்கள், ஒரு 10, 15, 20 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பழைய மனிதர்கள் அவங்கள பார்த்துட்டு, இது நகோமி தானே அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. அப்போ நகோமி சொல்கிறா, என்னை எதுக்கு நகோமின்னு சொல்கிறீங்க? கடவுளுக்கு கர்த்தருக்கு என் மேலே கோவம். என்னை இங்கேருந்து நான் எவ்வளோ நிறைவாக போனேன், ஒரு கணவன் 2 குழந்தைகள்னு ஒரு பூர்ணமான ஒரு குடும்பமாக நான் சந்தோஷமாக இங்கே இருந்தேன். பஞ்சம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு மோவாப் தேசத்துக்கு போனேன். போகும்போது எவ்வளோ நிறைவாக எல்லாமே இருந்துச்சு எனக்கு. நான் போனேன், அங்கே நல்லா வாழ்ந்தேன் அங்கே. ஆனால் இப்போது கடவுள் எதுவுமே இல்லாதவளா, நான் ஒரு தனித்தவளா, அவங்க ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணி நான் தனித்தவளா, என்னுடைய கணவன் என்னுடைய பிள்ளைங்க எல்லாமே என்னை விட்டு போயிட்டாங்க. கடவுளுக்கு என் மேலே வெறுப்பு, கசப்பு. அதனால என்னைய மாறாள்னு சொல்லுங்கள். மாறாள் அப்படின்னா கசப்பு அப்படின்ற அர்த்தம். அதனால என்னைய மாறாள்னு சொல்லுங்கள், நகோமின்னு சொல்லாதீங்க அப்படின்னு சொல்கிறா. சொல்லிவிட்டு அப்படி அந்த ஊருக்குள்ளே வந்துடுறாங்க. வந்துட்டு இது வரும்போது அந்த 3வது வசனத்தில் 2 பேரும், நகோமியும் மோவாபிய பெண் ரூத்தும் நடந்து உள்ளே வர்றாங்க. வரதை மக்களும் எல்லோரும் பார்க்குறாங்க. வர்றாங்கன்றதோட முடியுது. அதுக்கடுத்து அது எந்த சீசனில் வர்றாங்க, அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். அந்த பெத்லஹேமில் அப்போ வார்கோதுமையை அறுவடை செய்கிற காலம். வார்கோதுமைன்றது ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு கோதுமையை அறுவடை செய்கிற காலம். அந்த காலத்தில் அந்த இதுக்குள்ளே நம்ம பெத்லஹேமுக்குள்ளே வராங்க.